இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாக உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபையினால் சிலுவை தியானத்தை ஒட்டி 17 நாட்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கிற கிருபை கிடைத்தது. இந்த 18வது நாளுக்காக கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இப்படி ஒவ்வொரு நாளும் தேவன் உணர்த்துகிறபடி தேவனை பற்றி சொல்லப்பட்ட, உண்மையான தேவனை பற்றி சொல்லப்பட்ட உறுதியான வார்த்தைகளை தைரியமாய் சொல்லுவதற்கு இந்த வாய்ப்பை தெய்வம் கொடுத்ததற்காக தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்ப இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு வார்த்தை என்ன? இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார், வாழ்ந்தார், மரித்தார் தெரியுமா? நமக்கு பாவ மன்னிப்பு கொடுக்க, பாவத்திலிருந்து மன்னிப்பு கொடுக்க இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்து மரித்தார். பாவ மன்னிப்புன்னா ஒருவருக்கு ஒருவர் குற்றம் செய்யறாங்க, ஏதோ தப்பாயிடும். அப்ப தப்பு ஆன பிறகு தப்பு செய்தவர் யாருக்கு முன்பாக செய்தாங்களோ இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அங்கே ஒரு விரோத மனப்பான்மை வருகிறது. விரோதம். இந்த நபர் என்னை பற்றி இப்படி பேசிட்டான், இந்த நபர் என் குடும்பத்துக்கு இந்த பிரச்சனையை உண்டு பண்ணிட்டான், இவர்களால் இந்த சூழ்நிலை கெடுதி வந்ததினால் ஒன்று விரோதம் வளரும், அப்புறம் அவங்கள பார்த்தாலே பயங்கர பிரச்சனைகள் வரும். ஆனா அந்த இடத்துல ஒரு நிலை, ஒரு சமாதான நிலை வரணும்னா அங்க இன்னொரு ஆள் வரணும். அந்த பாதிப்பை உருவாக்கினவரும் பாதிக்கப்பட்டவருக்கும் இடையில ஒரு சமாதான சூழ்நிலை உருவாக்கக்கூடிய ஒருவர் வந்து நேரத்தை ஒதுக்கி 2 பேருடைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு நடுவில் சென்று அவர்கள் வார்த்தைகளை கொண்டு சமாதானப்படுத்தி, ஒருவர் தவறு செய்தவர் பாதிக்கப்பட்டவரை பார்த்து மன்னிப்பு கேட்க மீண்டும் ஒப்புரவாக வேண்டும். அப்பொழுதுதான் ஒருவருக்கு ஒருவர் மீண்டும் பழக பேச முடியும் என்கிற நியதி நமக்கு நன்றாக தெரியும். அப்ப இப்படிப்பட்ட நிலையில் ஆண்டவர் இயேசு என்ன பண்ணாரு? மனுஷங்க யாரு, அவர் யாரு, என்ன நடந்து போச்சு, வேதம் என்ன சொல்லி கொடுக்குது? ஒரு 2 வசனத்தை மட்டும் உங்களுக்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன். எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனம். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாய் இருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகள் எவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாய் இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவ சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். சரி, இங்க சொல்லப்பட்ட காரியம் என்ன? பழைய ஏற்பாட்டில் ஒருவர் குற்றம் புரிந்தால், ஒரு தவறு செய்து விட்டால், பாவம் செய்தால் அவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்கணும். எதை கையாண்டாங்க அப்படின்னு பார்த்தால் எபிரேயர் புஸ்தகத்திலேயே தெளிவான விளக்கங்களை வார்த்தை வார்த்தையாய் படிக்கும்போது நன்றாக புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இந்த வசனத்துக்கு ஆதாரமா ஒரு வசனத்தை பழைய ஏற்பாட்டிலே நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். லேவிய ராகமத்தின் புஸ்தகம், லேவிய ராகமம் 6ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனம், 7ஆம் வசனம் படிக்கிறேன், பாருங்கள். தன் குற்ற நிவாரண பலியாக ஒருத்தவன் தப்பு பண்ணிட்டா,
அவன் மதிப்புக்கு சரியான பழுதற்ற ஆட்டுக்கடாவை கர்த்தருக்கு செலுத்தும்படி அதை ஆசாரியனிடத்தில் குற்ற நிவாரண பலியாக கொண்டு வரணும். ஒருவன் தப்பு பண்ணிட்டான், அது குற்றமாயிடுச்சு. அப்ப அந்த குற்றத்திலிருந்து மன்னிப்பு பெற, விடுதலை பெற அவன் என்ன செய்ய வேண்டுமாம்? ஒரு பழுதற்ற ஆட்டுக்கடா என்ன செய்யணும்? கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். அதை யாருகிட்ட கொண்டு போகணும்? ஆசாரியனிடத்தில் கொண்டு போகணும். அவன் என்ன செய்வான்? எதற்காக கொண்டு போகணும்? குற்ற நிவாரண பலியாக கொண்டு போகணும். அப்படின்னா என்ன? குற்றம் செய்தவனுக்கு ஒரு நிவாரணம், ஒரு விடுதலை கிடைக்கணும். ஒரு ஒரு நிவாரணம், வெள்ள நிவாரணம். வெள்ளம் வந்துச்சு, அதுக்கு ஏதாவது செய்யணுமே ஜனங்களுக்கு. ஒரு பலி வந்துச்சு, பலி நிவாரணம் முயற்சி பண்ணணும். அத போல குற்றம் செய்தாச்சு, பாவம் செஞ்சாச்சு, பாவத்துக்கு நிவாரணம். அதை விட்டு வெளில வரணும், இல்லைன்னா தண்டனை வரும். குற்றம் செஞ்சாச்சு, அந்த குற்றத்துக்கு ஏற்ற பனிஷ்மெண்ட் வரும். அப்ப என்ன செய்யணும்? அந்த வழிமுறையை தான் பழைய ஏற்பாட்டுல சொல்லி கொடுக்கிறார். 7ஆம் வசனம் என்ன செய்வான்? ஆசாரியன் என்ன பண்ணணும்? கர்த்தருடைய சந்நிதியில் அவன் பாவத்தை ஆசாரியன் நிவர்த்தி செய்ய கடவன். எதனால? ஒரு ஆட்டின் மூலமா, ஆட்டுக்கடா மூலமா. ஆசாரியன் ஒரு மனுஷனுக்காக இன்னொரு மனுஷன் நடுவுல நிக்கணும். அவன் இன்னொரு ஜீவன், இன்னொரு ஆட்டுக்கடாவை பிடிச்சிட்டு வரணும். கர்த்தருடைய சன்னிதானத்தில் அவன் பாவத்தை நிவர்த்தி செய்யணும். அப்பொழுது அவன் குற்றவாளியாக செய்த அப்படிப்பட்ட எந்த காரியமும் அவனுக்கு மன்னிக்கப்படும் என்றார். இது நியாயப்பிரமாணத்தில் பாவ மன்னிப்புக்கு, குற்றத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு தேவன் வகுத்த ஒரு திட்டம். ஆனால் இந்த நாட்களில் புதிய ஏற்பாட்டில் அந்த நிலைமையை மாற்றி பாவ மன்னிப்பு கொடுக்கணும்னு சொன்னா ஆசாரியன்கிட்ட போக வேண்டியதில்லை, ஆட்டை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த ஃபார்மாலிட்டி, அந்த முறைகளை கையாள வேண்டிய அவசியம் இல்லை. என்ன செய்யணும் அப்படின்னா, நியாயப்பிரமாணம் சொல்லுது, நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லா ரத்தத்தினால சுத்திகரிக்கப்படும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. அப்ப என்ன ஆயிடுச்சு? ஆண்டவர் இயேசு அவரே தன்னை ஒரு ஆடாக தன்னை ஒப்பு கொடுத்து, அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து, அவர் ரத்தம் சிந்தி, அந்த இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கிறார். 1 யோவான் 1 அதிகாரத்தின் 7ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம் பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆகவே இந்த உலகத்தில் மனுஷன் அநேக பாவங்களை செய்தாலும் நாம் எந்த பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்காக கல்வாரி சிலுவையில் இயேசு மரித்து அவர் சிந்தின இரத்தத்தினால எல்லாருடைய பாவத்தையும் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். நான் அதை விசுவாசிக்கிறேன். அந்த மன்னிப்பை பெற்றிருக்கிறோம். உங்களுக்கும் அந்த மன்னிப்பு உண்டு. என்ன? அவரை விசுவாசிக்கணும், அவரை உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளணும், அவர் சிலுவை மரணத்தை நம்பணும். அப்படி இருக்கும்போது இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எந்த குற்றம் செஞ்சிருந்தாலும், எந்த பாவம் செஞ்சிருந்தாலும் அதை மன்னித்து சுத்திகரிக்க, அவர் பிள்ளையாய் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். நீங்களும் அவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் கொடுக்கிற விடுதலை பெற்று, சுத்திகரிப்பை பெற்று, மன்னிப்பை பெற்று, நல்ல உறவோடு வாழ தேவன் கிருபை செய்வாராக. ஆமேன், ஆமேன்.